அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இதை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம். கடந்த வீடியோவில் அபிஷேகம்னா என்ன, அது பழைய ஏற்பாட்டில் எப்படி செயல்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அது எப்படி இருக்குது, அதையெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். யாராவது அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இந்த வீடியோ முடிந்த உடனே நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப பிரயோஜனமான வீடியோ. இன்றைக்கி அபிஷேகம் என்றால் என்னன்னு தெரியாமல் அநேகர் செயல்படுறாங்க. பட் வேதத்தில் அபிஷேகத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ளணும்? இன்றைக்கி அநேகருக்கு பயலாக இருக்குது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோமா? அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான யூடியூப் சேனல். ஸோ தேவச்சனமே, இதில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் இரவு அன்று 9 மணி அளவில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆழங்களையும் ரகசியங்களையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் இதில் பங்கேற்று ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஸோ சில நேரம் நம்ம நல்லா ஜெபிப்போம், நல்லா அன்பாக இருப்போம், ஆனால் அறிவில்லாமையினால் சங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அன்பாக இருந்தாலும் சத்தியம் தெரியவில்லை என்றால், நாம் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சத்தியம் தெரியவில்லை என்றால் பிசாசு நம்மளை ஏமாற்றி விடுவான். உங்கள் சின்ன பிள்ளைய, கள்ளமில்லாத அந்த பிள்ளைய நீங்கள் ஒரு கடைக்கு அனுப்பி பாருங்கள். சில கடையிலலாம் நல்லா ஏமாற்றுவாங்க. 500 ரூபா உங்கள் பிள்ளை கையில் கொடுத்துட்டு ஊரில் போயிட்டு வா மகனே அப்படின்னு சொல்லி விடுங்களேன். நிறைய கடையில் உங்கள் பிள்ளை ஏமாற்றிடுவாங்க. வேதம் சொல்லுது நம்ம எல்லாரும் கள்ளமற்ற பிள்ளைகளைப் போல மாறணும் என்று சொல்லுகிறது. ஆனாலும் தேவச்சனமே, குணத்தில் தான் நாம் பிள்ளைகளாக மாறணுமே தவிர ஞானத்தில் நாம் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு ஞானம் என்ற இடத்துல தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தையினாலும் வசனத்தினாலும், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையினாலும், ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். இயேசுடைய வாய்களை திறந்த பொழுது கிருபை உள்ள வார்த்தை வந்ததான். அப்படி என்றால் அவருடைய உள்ளமெல்லாம் கிருபையினாலும் வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி இருந்தது. அதனால் அவர் வாயை திறந்தாலே கிருபை உள்ள வார்த்தை வந்தது. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வாயில் வரும். நம்ம உள்ளத்தில் கோபம் இருக்குதுன்னா, இல்லை கசப்பு இருக்குதுன்னா, இல்லை எரிச்சல், சண்டை, இச்சைகள் எது இருந்தாலும் நம்ம வாயை திறந்தால் அதுதான் வரும். பண ஆசை இருந்தால் வாயை திறந்தாலே பணத்தை பற்றி பேசி கொண்டு இருப்போம். நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எதை பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் நேரம் கவனித்து பாருங்கள். அப்போவே நீங்கள் புரிந்து விடுவீர்கள் நீங்கள் எதை பேசுகிறீங்கன்னு. ஸோ தேவஜனமே, நமக்கு ஏன் இந்த டீச்சிங்ஸ் தேவைன்னா, இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்கள் வருது. ஸோ நமக்கு நல்ல உபதேசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வாருங்க, இன்றைக்கி நம்ம அருமையான இந்த சத்தியத்தை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லிவிட்டு நம்ம சத்தியத்துக்குள்ளே போய்விடுவோம். நான் ஒரு 7 வருடம் வேதாகம கல்லூரியில் படித்திருக்கிறேன். என்னதான் நான் வேதாகம கல்லூரியில் படித்து வேதாகம கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்தாலும் எந்த தியாலஜியும் ஜபம் இல்லாமல் பேச ஆரம்பித்தால் நாம் ஒரு பரிசேயனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வேத பாரகன், ஒரு சதிசெயன், இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் உதவியை நாடாமல் வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அது அட்டர் ஃபெயிலியராக மாறிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பரலோக திறவுகோலை கையில் வச்சிருக்கிறீங்க, ஆனால் நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவங்களையும் போக விட மாட்டீங்க. அப்படின்னா கைகளில் பைபிளை வைத்திருப்போம், ஆனால் அநேகருக்கு நான் தப்பாக பேச தொடங்கிட்டேன்னா என்ன ஆகும்? நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க, நானும் போக மாட்டேன். ஸோ கையில் பைபிளை வைத்ததுனால, பைபிள் தெரிந்ததுனால நம்மளால் கரெக்டாக பேச முடியுமா என்று கேட்டால் இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. பைபிளை ஒரு மனிதன் படித்ததுனாலேயோ, பைபிள் நாலேஜ் நிறைய இருக்கிறதுனாலையோ தேவ சித்தத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியாது.
இந்த உலகத்திலே ரொம்ப பைபிள் நாலேஜ் உடையவன்னா அது பிசாசு தான். அவனுக்கு எல்லா வசனமும் தெரியும். அதனால தேவனுக்காக ஏதாவது புரோஜனப்படுகிறானா அவன்? இல்லை. பரிசேயர்களை பாருங்கள், வேத வசனங்களை கற்றவர்கள் தான். வேத பாரகர்களை பாருங்கள், கற்றவர்கள் தான். ஆனால் தேவன் விரும்புகிற ஞானம் அவர்கள்கிட்ட இல்லாமல் போனதுக்கு காரணம், they had theology but they didn't have the theos. தியாலஜினா கடவுளை பற்றிய அறிவு, தியோஸ்னா தெய்வம். நம்ம தேவனை உடையவர்களா இல்லை தேவனுடைய வார்த்தையை உடையவர்களா? நம்ம தேவனை உடையவர்களா இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தையை உடையவனாக மாற முடியும். நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் வச்சுக்கிறேன், தேவன் எனக்கு வேண்டான்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் வசனத்தை போதிக்க தொடங்கி விடுவீர்கள். அதுதான் இன்னைக்கு ஆபத்தை உண்டாக்குகிறது. ஓகே, நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறதுனால தான் இந்த எடுத்துக்காட்டை சொன்னேன். ஸோ மேலும் நமக்கு டீச்சிங்ஸ் ஏன் தேவைப்படுதுன்னா, அப்டேஷன் ஒன்று இருக்குது. காலங்கள் மாறினாலும் வார்த்தை மாறாது, ஆனால் ப்ரெசன்டேஷன் மாறலாம். 1980 உள்ள ஊசியை எடுத்து இன்னைக்கு உள்ள காலத்தில் ஊசி போட்டால் மக்கள் சொல்லுவாங்க, இந்த ஊசி எனக்கு வேண்டாம்ப்பா, 1980 உள்ள ஊசியை போடுறோம், அது மாட்டு ஊசி மாதிரி இருக்குது. இன்னைக்கெல்லாம் போட்டது தெரியாத லெவலில் சின்ன சின்ன ஊசிகள் வந்து விட்டது. ஸோ அதனால் இன்னைக்கு தேவ ஜனங்கள் பழைய காலத்தில் இந்த அபிஷேகத்தை குறித்து, அந்நிய பாஷையை குறித்து நிறைய அறியாமைகள் இருந்தது. அதனாலே மக்கள் பயந்தார்கள், அதனாலேயே அவர்களை வெறுத்தார்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்களை நிறைய பேர் வெறுத்தார்கள். இது கள்ள உபதேசம் என்று சொன்னார்கள். பட் முழுக்க முழுக்க வேதம் அதை தான் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ளதை தான் அவங்க சொன்னாங்க. பட் அந்த நாட்களில் அவங்களுக்கு அதிக விஷயங்கள் தெரியவில்லை. ஏனென்றால் பைபிள் காலேஜில் போன உடனே பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பைபிள் காலேஜில் போய் பின்வாங்கினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பைபிள் காலேஜில் போய் பிசாசு பிடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் முடித்துட்டு குடிகாரனாக மாறினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் பைபிளை பற்றி நமக்கு போதித்து தருகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். இதை எழுதினவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அவரை கனப்படுத்தாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது நம்ம சொந்த மூளை நம்மளை தவறாக நடத்திவிடும். அதனால தான் இந்த அபிஷேகத்தை குறித்து அநேகர் தவறாக புரிந்து கொண்டார்கள். அபிஷேகம் என்றால் என்ன என்று நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதனால தான் நான் கடந்த வீடியோவை பார்க்க சொன்னேன். ஸோ தேவஜனமே, 1980 சரி, 1950 சரி, இந்த அபிஷேகத்தை குறித்து அநேகர் தவறாகவே புரிந்தார்கள். ஆனால் அப்டேட் ஆக 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 சத்தியங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள அந்த சத்தியத்தினுடைய ரகசியங்களை நம்ம பார்த்ததுனால அதில் ஒரு தவறு இல்லை, அதில் பிழை இல்லை என்று நாம் பார்த்து விட்டோம். ஓகே, நம்ம இந்த சத்தியத்திற்குள்ளாக வரலாம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் என்றால் என்ன? எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் அதனுடைய விடையை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களுடைய பயத்தை மாற்றுகிறதற்காக அநேகர் இன்னைக்கு நினைக்கிறாங்க, அபிஷேகம் பெறலனா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து இருக்கிறீங்கன்னா, மார்க் 16:16 சொல்லப்பட்டபடி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறது. அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஐயா, நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பே இல்லை. சுதேவ ஜனமே, இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்குள்ளாடி இருக்கிறவங்க உண்டு. அவர்கள் ஞானஸ்நானத்திற்காக காத்திருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எடுத்து விட வேண்டும். ஏனென்றால் நான் சொன்ன வார்த்தையை கவனமாக பாருங்கள். யோவான் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ விசுவாசம் உள்ளவனான பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா இது கிறிஸ்துவோடு மரிக்கிறதற்கும், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணுகிறதுக்கும், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பப்ளிக் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் நம்ம அநேகரை அறிகிறபடி எடுக்கிறோமோ அநேகருக்கு ஒரு இன்டிமேஷன் போதும். உங்கள் குடும்பத்தில் சிலப்போ சுவிசேஷமே போக முடியாத ஒரு இரும்பு திரையான ஒரு குடும்பமாக இருக்கலாம்.
அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வேறுபட்டு வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ இயேசு தான் தேவன்னு அவங்க பார்ப்பாங்க. உங்கள் லைஃப்பை பார்த்து, உங்கள் சாட்சியை பார்த்து, உங்கள் கனியை பார்த்து உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா மனதளவில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உள்ளத்திலே முடிஞ்சிருது. ஆனால் ஞானஸ்நானம் சொல்லுகிறது அது தேவனுடைய ஆலோசனை, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவையில் இருந்த அந்த பாவி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அடுத்த நாளே ஒரு நபர் இறந்து போகிறாங்கன்னா, யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி அவங்க இயேசுவை விசுவாசத்தினால அவங்க பரலோகம் போயிடுவாங்க. பட் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் வாழ போகிறீங்க, இன்னும் நீங்கள் 50 வருஷம் வாழலாம், 60 வருஷம் வாழலாம். ஆனால் நான் மனுஷனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் அது மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். ஸோ அதனால் அடுத்த நாளே போய் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நான் சொல்லவில்லை. அந்த டைமுக்காக காத்துருங்க, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்துருங்க, ஜெபிங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிங்கப்பான்னு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராருன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை குடும்பத்தில் சொன்னால் அது பிரச்சனை ஆகும்னா நீங்கள் சொல்லாமே இருக்கிறதுல ஒரு தவறு கிடையாது. மேக்சிமம் நீங்கள் ஜெபித்து உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். ஓகே, அப்போது யார் பரலோக ராஜ்யம் செல்கிறாங்க? தேவனை விசுவாசிக்கிறவங்க. ஸோ விசுவாசிக்கிறதுலையும் ரோமரில் அருமையான வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10 ஆண்டோடைய வார்த்தை 9வது வசனத்தில் சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது 2 விஷயம் செய்யணுமா. இன்றைக்கி நிறைய பேர் மனசுக்குள்ளே விசுவாசிப்பாங்க. தேவஜனமே, யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் கொடுத்துருக்கிறாரு, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அது ஒன் சைட் ஆஃப் த வேர்டு. அதாவது இந்த யானையை 7 குருடர்கள் பார்க்க போனாங்களாம். 7 குருடர்கள் பார்க்க போகும்பொழுது 7 குருடர்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் குருடர்களை தரக்குறைவாக பேசுகிறேன் நினைத்து விடாதீர்கள். அவர்களுடைய அந்த இயலாமையினால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யானையை போய் தடவி பார்க்கும் பொழுது ஒருத்தன் என்ன செஞ்சானா, வாழை பிடிச்சி பார்த்தானா. அப்போ அந்த சகோதரர் சொன்னது, யானை விளக்குமாறு போல இருந்துச்சுன்னு சொன்னானா. ஒருத்தன் காலை போய் தடவி பார்த்தானா. தடவும் பொழுது அது மரத்தினுடைய தண்டு மாதிரி இருந்துச்சான். ஒருத்தன் வயிறை தடவி பார்த்தானா, அது பானை மாதிரி இருந்துச்சான். ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சி பார்த்தானா, அது ஏதோ ரப்பர் குழாய் மாதிரி இருந்துச்சான். ஒருத்தன் கொம்பை தடவி பார்த்தானா, அது ஏதோ ஈக்கள் மாதிரி பெருசாக ஏதோ ஈட்டி மாதிரி இருந்துச்சான். ஒருத்தன் காதை தொட்டு பார்த்தானா, அது சொலவு மாதிரி இருந்துச்சான். ஸோ இந்த 7 பேரும் சொன்ன அஸ்யூம்ஷன், அவங்களுடைய கன்க்ளூஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, கண்ணு தெரியலனா யானையை ஒரு கரெக்டான பிக்சரில் பார்க்க முடியல. அவங்க தொட்டு பார்த்ததை வச்சு தான் அவங்க சொல்ல முடியும். ஸோ யோவான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும்தான் சொன்னார், அதில் விசுவாசத்தா ரட்சிக்கப்படுவீங்கன்னு. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, வாயால் அறிக்கை செய்யணும்னு சொல்கிறாரு. ஏன் நான் இந்த டாப்பிக்கை தொடுறேன்னா, நிறைய பேர் அபிஷேகம் பெறலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதான்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டு அபிஷேகம்னா என்னென்னு நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஸோ பரலோகத்துக்கு போகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் தான் ரட்சகர், அவர் தான் ரத்தம் சிந்தினார். ரொம்ப சிம்பிள். விசுவாசித்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய பேர்லாம் அப்படியே சைலண்ட் கிறிஸ்டியனாக வாழ்ந்துடலாம் நினைக்கிறாங்க. அதில் தப்பு கிடையாது. குடும்பத்தில் சொன்னால் உயிருக்கே பிரச்சனை வரும், லைஃப் த்ரெட்டனிங் ஆயிரும். அதனால் என்ன செய்வாங்க, பொறுமையாக இருப்பாங்க. பட் ஏற்ற டைமில் வெளியே வரணும். ஒரு பேபி 9 மாதம் தான் அம்மாவுடைய கற்பத்துக்குள்ளே இருக்குன்னா, அதுக்கு பிறகு அது இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஆபத்து. ஏன்னா அது வளர தொடங்கிரும். பேபிக்கு என்றைக்குமே கற்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பேபி அழைக்கவில்லை. பேபி கற்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இதே போல் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களை வெளியே கொண்டு வரும்பொழுது நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை தாண்டி நீங்கள் சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்பியும் என்ன செஞ்சிருவீங்க, அங்கே போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் பயந்து கொண்டே இருப்பீங்க. ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், நீங்கள் அந்த நேரம் வெளியே வந்துடணும். எப்படி ஒரு பேபி 9 மாதத்துக்கு பிறகு வெளியே வருதோ அந்த டைமில் நீங்கள் வெளியே வந்துடணும். 9 மாதத்துக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆபத்து தான். அதே போல் நீங்கள் ரகசிய கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது. 9 மாதம் தான் ஒரு பிள்ளை அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கணும்னா அது 5 மாதத்துலேயே வந்தால் அது ஆபத்தை சந்திக்கும். அதே போல் ஆண்டவர் உங்களை ஒரு ரகசிய கிறிஸ்தவங்களாக வைத்திருக்கிறாருனா, ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ தேவச்சனமே, இதை பப்ளிக் கேட்குறதுனால தான் நான் இதை பேசுகிறேன்.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைனா நீங்கள் பொறுத்து இருக்கணும். அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது. அவசரப்பட்டு வெளியே வந்தால் நிறைய போராட்டங்களை சந்திக்கணும். அதனால் உங்கள் விசுவாசமே சோர்ந்து போய்விடும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகி கர்த்தர் என்ன ஆனாலும் என்னை கைவிட மாட்டார், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், தைரியம் வருகிற வரைக்கும் காத்துருங்க. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எருசலேமில் காத்திருங்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும். ஏன்னா அது வந்தால் தான் பலனடைய முடியும். ஸோ தேவஜனமே, அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் பலனடைந்து நீங்கள் 4 பேருக்கு சாட்சியாக மாறணும்ல. சில சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னாலே அவங்க ஊரில் சாப்பாடு கிடைக்காது, அவங்க ஊரில் வாழ முடியாது, அவங்க ஊரோடு இருக்க முடியாது, அவங்க குடும்பத்திலே அவங்கள வெளியாக்குவாங்க. சொல்லப்போனால் சில நேரம் கொன்று கூட போட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கே அபிஷேகம் தேவைப்படுது. ஸோ நம்ம அபிஷேகம் டாபிக் வரலாம். முதல்ல நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு அபிஷேகம் பெற்றாதான் போக முடியுமான்னு கேட்டால் அதனுடைய விஷயத்தை தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுலையே நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா யோவான் சொன்னது மட்டுமல்ல, பவுல் சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். பவுல் சொல்கிறாரு, இருதயத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தை நீங்கள் வாயால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ வாயால் அறிக்கை செய்யலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுல பாதி விஷயந்தான் செஞ்சுருக்கிறீங்க, பாதியை முடிக்கலை. அப்போ ரட்சிப்புன்னு சொல்கிறது இருதயத்தில் விசுவாசத்தா மட்டுமல்ல, இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் வாயால் அறிக்கை செய்யணும். அதை தான் ரோமர் 10:10 போட்டிருக்கு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இப்போ நீதி உண்டாயிட்டு, இப்போ ரட்சிப்பு உண்டாகணும். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படணும். பிசாசு உங்கள் சவுண்டை கேட்கணும். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறீங்க, யாருக்கு நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு யாருக்காக வாழ போகிறீங்கன்னு பிசாசும் பூமியும் பூலோகமும் பாதாளமும் பரலோகமும் கேட்குறபடி நீங்கள் வாயால் அறிக்கை பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு தொண்டை கிளியற லெவலில் கத்தணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பிசாசு பார்க்குது, தேவன் பார்க்குறாரு, தூதர்கள் பார்க்குறாங்க. வானோகம், இந்த பூலோகம், அது மட்டும் இல்லை, இந்த பாதாள லோகம் எல்லாம் பார்க்க தான் செய்து. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது தெரியாது. வாயை திறந்து நீங்கள் விசுவாசித்து கன்ஃபார்ம் பண்ணணும், நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு. தண்ணி ஜெபத்தில் கூட அதை செய்யலாம். அப்பா நீங்கள் என் இருதயத்தில் வாங்க, இயேசுவை என் இருதயத்தில் வாங்க என்று தனி ஜெபத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவராகி இயேசுவே நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க, வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுறதுனால, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தாருன்னு நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுறதுனால, வாயை திறந்து அறிக்கை பண்ணுறதுனால பூலோகம் கேட்க, பரலோகம் கேட்க, பாதாளம் கேட்க, எல்லா பிசாசும் தேவதூதர்களும் எல்லார் மத்தியிலும் நீங்கள் இயேசுவை உள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகாராஜாவாகிய இயேசு உங்கள் இருதயத்தில் வந்துடுவார். இதோட போதுமான்னு கேட்டால் இது ஒரு தனி ரூம்லேயே நடந்துட்டு, அதனால் நீங்கள் ஏசப்பா பிள்ளை ஆயிட்டீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களை கொண்டு தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீங்கள் பப்ளிக் டிக்ளரேஷன், பொதுவாக எல்லார் மத்தியிலையும் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது சபை நடுவில், தேசத்தின் நடுவில், எல்லார் கண் பார்வையில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. அதை தான் மார்க் 16:16 சொல்லியிருக்குது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் நினைப்பாங்க ஞானஸ்தானம் தண்ணியில் முங்குறது தானே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஞானஸ்தானத்தை குறித்து பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அது கிறிஸ்துவோடு நீங்கள் அடக்கம் பண்ணப்படுறதும், அது கிறிஸ்துவோடு நீங்கள் எழுப்பப்படுறதும் அதனுடைய ரகசியமாக இருக்குது. ஸோ அதனால் ஞானஸ்தானத்தை நம்ம அற்பமாக எண்ணிடக்கூடாது. பட் இதை நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. தேவனுடைய டைம், உங்கள் லைஃப்பில் அந்த டைம் வந்த உடனே உங்களுக்கு தெரியும். ஒரு பேபி 9 மாதத்துக்கு பிறகு போனாலும் ஆபத்து, 9 மாதத்துக்கு முந்தி வந்தாலும் ஆபத்து. அதனால் தேவ நேரம் வரும்பொழுது டக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்கணும், டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வாயில் தேவனை அறிக்கை செய்யணும், 4 பேருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஸோ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு தயார். ஸோ இனி அபிஷேகம் கேட்டகரி என்னென்னா, தேவனுக்காக சாதிக்கணும், தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நான் செயல்படணும், தேவனுக்காக நான் தேவ சித்தத்தை நான் செய்து முடிக்கணும், தேவன் பரம அழைப்பு என் தலையில் ஒன்று வச்சுருப்பாரு, அந்த அழைப்பை நான் செய்து முடிக்கணும்னா தேவனுடைய மகிமை உங்களுக்கு தேவை. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழி என்னுடைய வழி அல்ல. ஏன்னா நீ மனுஷனாக இருக்கிற, நீ மாம்ச மனுஷனாக இருக்கிற, நான் ஆவிக்குரிய தேவனாக இருக்கிறேன். ஆவிக்குரிய விஷயமும் மாம்ச விஷயமும் உன்னோட ஒன்று கலங்காது. உன் எண்ணம் எல்லாம் மாம்ச எண்ணம். நீ ஆவிக்குரியவனாக வாழணும்னா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். அப்பந்தான் நீ தேவ சித்தத்தை செய்ய முடியும். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு இது ஓகே.
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது போதும். ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யணும்னா, தேவ சித்தம் செய்யாதவங்களும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது தான். பட் ஆனால் இன்கேஸ் அந்த சிலுவையில் ஒருத்தர் மரித்தான் பார்த்தீங்களா, அவன் தேவ சித்தத்தை செய்தானான்னு கேட்டால், அவன் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்குள்ள சித்தத்தை செய்தான். அவன் ஒரு பாவியாக இருந்தான். அவன் சிலுவையில் மரிக்கும் பொழுது இயேசுநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்குள்ளே போயிட்டான். நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசுநாதரை பற்றி தெரியாது. பட் கடைசி நேரம் அவங்க மரணப்படுக்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்களா, அபிஷேகம் பெற்றாங்களா, ஊழியம் செஞ்சாங்களான்னு அதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லை. பட் ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு எது கொடுக்கப்படுதோ அவங்கள்ட்ட கேட்கப்படும். உங்களுக்கு ஆயுசு நாள் கொடுக்கப்பட்டால் அந்த கணக்கு உங்கள்கிட்ட கேட்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு ஆயுசு நாள் ஃபுல்லாக 30 வருஷம் 50 வருஷம் ஏசப்பாவுக்காக சாட்சியாக வாழலைன்னா அந்த கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படும். ஸோ அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் கண்டிப்பாக வேண்டும். ஊழியத்தில் இயேசுநாதரை எடுத்துக்கொண்டாலும் சரி, லூக்கா 4:1, மத்தேயு 4:1 பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். பிலிப்பை பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஊழியமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறது. மத்தேயு 13:1-2 பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1-2 பாருங்கள். அங்கே உபாசம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசி பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு பிரிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியம் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டது. ஓகே, இந்த அபிஷேகத்தை இப்போ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஸோ இப்போ அநேகருக்குள்ள சந்தேகம் தீர்ந்திருக்கும். அபிஷேகம் பெறலனாட்டியும் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை நிறைய நாள் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆயுசு நாள் நிறைய கொடுக்குறாருன்னா நீங்கள் உங்கள் பலத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஸ்கேவாவுடைய 7 பிள்ளைகளையும் துரத்தி அடித்தான். ஏன்னா பிசாசு சொல்லிச்சு, எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீங்கள் யாருன்னு விரட்டுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஆசாரி, அதாவது ஒரு நல்ல ஊழியருடைய ஆசாரியருடைய பிள்ளைகள் தான். பட் அவங்க வஞ்சிக்கப்பட்டு மந்திரவாதிகளாக இருந்தாங்க. பட் அந்த பிரதான ஆசாரியனுடைய 7 பிள்ளைகளும் பிசாசினால் பாதிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? பவுல் பிசாசை விரட்டுறான்னு சொல்லிட்டு பவுலுடைய சரீரத்தில் உள்ள கச்சிப்பில் கூட அற்புதம் நடந்துச்சு. பவுலுடைய பெல்ட்டில் தெய்வ வல்லமை இருந்துச்சு. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது டிரான்ஸ்ஃபர் ஆகும், அனாயிண்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இம்பார்ட்டேஷன் ஆகுது. அதனால்தான் பவுல் கைகளை வைத்த பொழுது பிறர் அபிஷேகம் பெற்றாங்க. அதனால்தான் பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் மேலே கையை வச்ச போது உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டாச்சு. பவுல் என்ன கடவுளா? பவுல் சொல்கிறாரு, நாங்களும் ஒன்றும் கிடையாது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா தேவன் வளர செய்தார், நானா உங்களுக்காக மரித்தேன்னு பவுல் கேட்குறாரு. கிறிஸ்து தான் உங்களுக்காக மரித்தார் அப்படின்னு பவுலே சொல்கிறாரு. ஸோ பவுல் கடவுள் கிடையாது. பவுல் கடவுள் தங்கும் ஒரு ஆலயமாக இருந்தார். தேவன் தங்கும் ஒரு ஆலயமாக இருந்தார். பவுலுக்குள்ளே தேவன் தங்கினார். அன்னைக்கு கொரிந்தியர் சபையில் எல்லாருக்குள்ளாடியும் தேவ வல்லமை செயல்பட்டுச்சு. பட் எல்லாருக்குள்ளாடியும் தேவன் தங்கவில்லை. ஆனால் பவுலுக்குள்ளாடி தேவன் தங்கினார். அதனால்தான் அவர் மெச்சூரிட்டியாக நல்ல ஒரு முதிர்ந்த மனுஷனாக வாழ்ந்தார். ஸோ பவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்த்து அவருக்குள்ள தேவ வல்லமை செயல்படுகிறதை பார்த்து மற்றவர்களும் அதே போல செயல்படலாம் நினைத்தால் அவர்கள் பிசாசினால் அடி வாங்கினார்கள். ஸோ தேவ ஜனமே, நம்ம கட்டுகளை உடைக்கிற ஒரு தேவ ஊழியத்தை செய்யணும். தேவனுடைய இருதயத்தில் உள்ள விருப்பத்தை செய்யணும்னா, ஏன்னா அபிஷேகம் வந்தாலே நன்மை செய்கிறவர்களை சுற்றி திரிவோம், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குவோம். இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அபிஷேகம் வந்தாலே கட்டுகளில் உள்ளவங்களை விடுதலையாக்க தோணும். ஸோ அபிஷேகம் இல்லாமல் தான் செய்ய முடியாது. ஸோ அபிஷேகம் என்ன நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணவங்க அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அபிஷேகம் வந்துட்டுனா ஆண்டருடைய பெர்ஃபெக்ட் சித்தத்தை செய்ய முடியும். அபிஷேகம் இல்லைன்னா உங்கள் சொந்த மண்டையில் உங்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லி தந்ததையும் சில ஊழியர்கள் சொல்லி தந்ததையும் வச்சு செய்வீங்க. அழைக்கப்பட்ட ஊழியர்களை நீங்கள் அற்பமாக நினைப்பீங்க. இதெல்லாம் கள்ள உபதேசம்னு நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. பைபிளில் இப்படி எழுதியிருக்கு, அந்நிய பாஷைன்னு எழுதியிருக்கு, அபிஷேகம்னு எழுதியிருக்கு, ஆனால் அதை அலோவ் பண்ணால் நம்ம ஜனங்கள் எல்லாரும் நாசாயிருவாங்க. அதனால் அது வேண்டாம், அது வெளிநாட்டிலிருந்து வந்ததுன்னு நினைப்பாங்க. ஆரம்பத்தில் இயேசுவையும் வெளிநாட்டிலிருந்து தான் வந்தவங்க நம்ம முன்னோர்கள் நினைத்தாங்க. இது எங்கேயுமே வெளிநாட்டிலிருந்து வந்தது கிடையாது, இது தேவனிடத்திலிருந்து வந்தது. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர். அபிஷேகம், அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர், வரங்கள், கனிகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. வரங்கள் பெற்றவங்க வஞ்சிக்கப்படுறது அது பிசாசனுடைய செயல்.
அதனால் வரங்களும் கனிகளும் அபிஷேகமும் அந்நிய பாஷை கிருபை வரங்கள் எதுவும் வஞ்சிக்கப்பட்டது கிடையாது. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கிருபை வரங்கள் உள்ளவர்கள், கனி உள்ளவர்கள் வஞ்சிக்கப்படலாம், அவர்கள் பின்வாங்கி போகலாம். அதனால் தேவன் அவர்கள் கூட தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது, வேதத்தில் எழுதப்பட்டது இல்லை என்று சொல்ல முடியாது. தேவச்சனமே, தாவீது நல்ல ராஜாவாக வாழ்ந்தார், சவுல் கெட்டவனாக வாழ்ந்தார், சிம்சோன் கெட்டவனாக வாழ்ந்தார், யோசேப்பு நல்லவனாக வாழ்ந்தார். அதனால் நம்ம ஒரு ஆளு கெட்ட ஆளாக ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய அபிஷேகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம செய்கிற தவறு என்னென்னா, அநேக விழுந்து போகிற ஊழியர்களையும் விழுந்து போன ஜனங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, நீ அதை பார்க்காத, வேதத்தை பாரு, வேதம் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஸோ வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவாராம். 1-2 பேருக்கு அல்ல, 120 பேருக்கு மட்டுமல்ல. அன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 120 பேர் தான் தொடப்பட்டாங்க. ஆனால் அதனுடைய பின்புறத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு, அது 120 பேருக்கு ஊற்றப்படுகிறார். ஆனால் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் நடக்கும். ஐயோ, அவன் தரிசனம் பார்க்குறான், அவன் கூட பேசக்கூடாது, அவன் அந்நிய பாஷை பேசுகிறான், அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இது நடக்கும். இது 120 பேருக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் உடையது. பைபிள் என்ன போட்டிருக்கு? இட் இஸ் ஃபார் ஆல் ஃப்ளஷ், மாம்சமான யாவருக்கும், மாம்சமான யாவர் மேலும். அடுத்தது ஆண்டவராகிய இயேசுவே இதை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? யோவான் 7:37 பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப இங்க யாரை பத்தி சொல்றாரு? அந்த ஜீவநதி என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஓட போகிற அந்த ஜீவநதி யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்திலிருந்து ஓட போகிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கப்படாமல் இருந்தார். ஏன்னா இயேசு மரிக்கவில்லை. இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனாதான் பூமியில் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதனால்தான் அவர் சொல்வார், பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர்னு யோவான்ல அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 15:26 பார்த்தீங்கன்னா, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்போ இதில் சொல்றாரு, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இயேசு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். அதே யோவான் 14:26 பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அப்படின்னா என்ன? பிதாவும் இயேசுவும் சேர்ந்து தான் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க. அப்போது உங்கள் பிள்ளையை நீங்கள் அனுப்பும் பொழுது, வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் தாய், அந்த பிள்ளையினுடைய அம்மா என்ன செய்கிறாங்க? வீட்டில் இருந்து அனுப்பி விடுறாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு வரல, அவங்க விமான நிலையத்துக்கு வராமல் வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க? மகளே பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி முத்தெல்லாம் கொடுத்து அழுது அன்பை அரவணைச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போது இதை ஒரு நபர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க? ஏர்போர்ட்டில் இந்த பிள்ளையை கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய ஃப்ரெண்ட் யாரோ இருக்கிறாங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மா வழி அனுப்பி விடுறாங்க. அம்மா வீட்டிலேருந்து அனுப்பி விட்டாங்க. ஆனால் அப்பா என்ன செய்கிறாரு? ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டார், விமான நிலையம் போய் பிள்ளையை அனுப்பி விட்றாரு. இப்போ இந்த பிள்ளையை அனுப்பி விட்டது யாருன்னு கேட்டால், இந்த பார்த்து கொண்டிருந்த நண்பர் என்ன சொல்வார்? அந்த பிள்ளையை அனுப்புனது அம்மான்னு சொல்வார்.
சில நேரம் சொல்லுவார் அது அப்பான்னு சொல்லுவார். உண்மையை சொல்ல போனால் வீட்டில் இருந்து அனுப்புனதும் அம்மா தான். வீட்டில் இருந்து அனுப்பிட்டாங்க, இப்போ ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட் வரைக்கும் போனது அப்பா. அப்போ சொல்ல போனால் 2 பேரும் வழி அனுப்புனாங்க. பட் ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அம்மா வீட்டில் இருந்து அனுப்புனாங்க, அப்பா ஏர்போர்ட் வரைக்கும் அனுப்புனாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் 2 பேருமே வழி அனுப்பி விட்டாங்க அந்த பிள்ளைய. இதே போல தான் ஆண்டவரும் வழி அனுப்புனார், இயேசுவும் வழி அனுப்புகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி விடுகிறாரு. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டோம்னு நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேலே தங்குறவராக, நீங்கள் அவருடைய ஆலயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆவது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது தெளிவாக புரியும். அங்கே பவுல் என்ன செய்கிறார்னா, சில அருமையான மக்களை பார்க்குறாரு. மக்களை பார்த்தோன்னா அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பவுல் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆயிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்குறாரு. அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லையே என்றார்கள். ஏன்னா இவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அதாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ஞானஸ்தானத்தில் தான் என்ன செய்கிறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தினால அந்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். 3வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:3. அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க, விசுவாசிகளும் ஆயிருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கவில்லை, இப்போ பரிசுத்த ஆவி கிடைக்கவில்லை. காரணம் அவங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், இப்போ இயேசுவின் நாமத்தினால இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஒரு ஞானஸ்தானம் அவங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. இதோட முடியலை. இப்போ பவுல் என்ன செய்கிறாரு, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர்கள் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். ஸோ தேவச்சனமே, அவங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தாங்க. அவங்க விசுவாசிகளாக இருந்தாங்க. இப்போ யோவான் நாளில் ஒரு ஞானஸ்தானம் அவங்க பெற்றிருந்தாங்க. யோவான் ஆல்ரெடி சொல்கிறார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வாராருன்னு. பட் அவங்க ரொம்ப சத்தியத்தை அறியாமல் இருந்தாங்க, ஆனால் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஆண்டவரை பின்பற்றுறாங்க. பட் ஆனால் அவங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம விசுவாசிகள் ஆன பிறகும் சில நேரம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்போம். அடுத்தது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் நம்ம எடுக்காமல் இருப்போம். ஸோ 2 ஞானஸ்தானம் இருக்குது. ஒரு பாஸ்டர் கொடுக்கறது, பவுல் கொடுத்தது ஒரு சாதாரண பூமிக்குள்ள ஞானஸ்தானம் தான். ஆனால் கைகளை வைத்த பொழுது, ஜெபித்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதை கொடுக்கிறது இயேசு. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயுவில் 3:11 சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. இயேசு நியமித்த ஊழியர் தான் பவுல். அவர் தண்ணினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாரார். இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு அவர் கேட்டார். அவர் விசுவாசிகளாக இருக்கிறத பார்த்த உடனே ஞானஸ்தானம் பெற்றீர்களா அவர் கேட்குறாரு. பட் ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட இல்லை என்றார்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, இதுதான் கேள்வி. விசுவாசிகள் ஆனாலே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, அதுதான் கேள்வி. ஸோ
ஸோ தேவச்சனமே, பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தி அபிஷேகத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு போகிறார். ஏன்னா அபிஷேகம் உள்ளே வந்தால் தான் பிசாசை விரட்ட முடியும். அதே சாப்டரில் பாருங்கள், பவுல் பேய்களை விரட்டுறார். ஸோ யோவானும் சொல்கிறார், எனக்கு பின்னாடி வருகிறவர் அவர் என்னிலும் பெரியவர். அவர் தண்ணியினால் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டார், அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆம்தேவச்சனமே, இதனுடைய இன்னொரு பெயர் தான் அபிஷேகம். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் காலிங் உண்டாகுது. இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது பெறாமல் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பேராதீங்க அப்படின்னு சொல்கிறார். லூக்கால 24:49 ஆண்டு சொல்கிறாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த 120 பேர் மேலே இறங்குச்சு. அதை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எருசலேமை விட்டு போவாதீங்கன்னு சொல்கிறாரு. நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான், அப்படி நம்ம நினைப்போம். அப்படி அல்ல தேவச்சனமே. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இயேசுவின் நாமம் பிரோஜனமாக இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். பட் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தேவ சித்தத்தை பெர்ஃபெக்டாக செய்யணும். செய்கிறதுக்கு நமக்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுது, இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தேவைப்படுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் 4 வசனம் 5 வசனம் பாருங்க. இயேசுவே சொல்றாரு, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வெளியே போங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டு போங்க. தேவஜனமே, அப்போஸ்தலர் 2 நடந்தது ஞானஸ்நானம் கிடையாது, அது தண்ணியினால் நடந்த ஞானஸ்நானம் கிடையாது, அது பரிசுத்த ஆவியினால் ஒரு ஞானஸ்நானம். அதை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அதை கொடுப்பாருன்னு யோவான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம யோவான் 7 கூட பார்த்தோம், தாகமாக இருக்கிறவங்க எல்லாரும் யார்கிட்ட வரணுமா, அவர்கிட்ட வரணுமா. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க உள்ளத்தில் இருந்து அந்த தண்ணியை குடித்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதி ஓடுமா. அந்த நதி என்னன்னு யோவான் 7:39 பார்த்தோம், அது பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்ன அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாமல் இருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு நமக்கு தேவையில்லை, அது ஆதி காலத்தில் தேவைப்பட்டது, இன்னைக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 19 ஆவியானவர் திரும்பி வந்தார், எல்லாரையும் நிரப்பினார். 12 பேர் நிரப்பப்பட்டாங்க. கொர்நேலியுல வீட்டில் போய் பேதுரு ஜெபிக்கும் பொழுது அங்கே இருந்த எல்லாரையும் பரிசுத்த ஆவி நிரப்பினார். ஸோ அதனால தான் நான் வாஸ்து காட்டினேன், மாம்சமான யாவர் மேலும், அது எல்லார் மேலும் ஊற்றப்படுகிற தெய்வ அபிஷேகம். அது 120 பேருக்கு மட்டுமல்ல, அது எல்லாருக்கும் உள்ளது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு லூக்கா 24:49 நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னார். வெளியே போகாதீங்க, காத்திருங்க, வல்லமையினால் தரிப்பிக்கப்படுங்கன்னு சொன்னார். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம சாட்சியாக வாழ முடியும். இந்த அபிஷேகம் வந்தால் சாட்சியாக வாழ முடியும். ஸோ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லா தேவ பிள்ளைகளுடைய கட்டாயம். ஆனால் வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவர்களை ஆண்டு நிரப்புவாராம், தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணீர் கொடுப்பாராம். ஸோ இதை பெறாவிட்டால் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் என்று பயப்பட வேண்டாம். ஆனால் பெறாவிட்டால் பெர்ஃபெக்டாக தேவ சித்தத்தை செய்ய முடியாது. பைபிள் எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை திரளாய் நிரப்பியிருந்தார். அப்போஸ்தலர் 10:38 அதிகாரத்தில் 8 வசனத்தில் சொல்லுது, 10 அதிகாரம் 38 வசனத்தில் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இருந்தார். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் இயேசு அபிஷேகம் பண்ணினார். அப்போ தான் பிசாசை விரட்ட முடியும். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத எந்த நபராலையும் பிசாசை ஜெயிக்க முடியாது, அதை விரட்டவும் முடியாது. இயேசுவின் நாமம் சொல்லுவாங்க, அது அவங்கள திரும்பி அடித்து கொண்டு இருக்கும். அதனால தான் பேய் பிடித்த போராட்டம் உள்ள எந்த நபர்கள் வீட்டிலையும் பரிசுத்த ஆவியானவர்
பெறாத நபர்கள் போய் ஜெபிக்க பயப்படுவாங்க, மந்திரத்தை கண்டு பயப்படுவாங்க, தரிசனம் கிடைக்காது. ஏன்னா ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் தரிசனம் கிடைக்கும். யார் வீட்டுக்கு போகணும், யாருக்கு ஜெபிக்கணும், எந்த மந்திர காரியத்தை எப்படி ஜெபிக்கணும், இதை என்ன செய்யணும், ஒன்று ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த ஆவியானவர் நம்மளுடைய தேற்றரவாளன், வரப்போகிற காரியத்தை சொல்லுகிறவர். இவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் நம் மேல் இருப்பார். இவர் நாம் தங்கும் ஆலயம். அதனால தான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நாம் தேவன் தங்கும் ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். ஸோ தேவ ஜனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்துட்டார்னா என்ன நடக்கும் என்பதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. ஸோ நிறைய பேர் பயந்துருப்பாங்க, அபிஷேகம் பெறலைன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோன்னு. ஸோ தேவ ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க. நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சி இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். அப்போ தான் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் கிறிஸ்துவுக்காக பலன் அடைந்து சாட்சிகளாக வாழ முடியும். அநேகருக்கு சாட்சிகளாக வாழணும்னா நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். ஸோ இதற்காக ஒரே நாளில் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட வேண்டாம். சில நேரம் சிலருக்கு இது வருடங்கள் எடுக்கும், சிலருக்கு இது 3 வருடம் இருக்கும், சிலருக்கு 7 வருடம் இருக்கும், சிலருக்கு கிடைக்காமலே இருக்கும். கிடைக்காவிட்டால் கிடைச்ச வேத வசனத்தை வைத்து நீங்கள் அந்த வெளிச்சத்தில் வாழுங்க. வேத வசனம் உங்களை நடத்த வல்லமை உள்ளது. ஆனால் உங்கள் மேலே ஒரு டெலிவரன்ஸ் ஊழியம் இருக்குது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு அழைப்பு, அது உங்கள் மேலே செயல்படணும்னா நீங்கள் உண்மையாக வாழ்ந்து தாகமாக கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார். நிறைய பேர் கேட்பாங்க, 4 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னோன்னா அதில் சலிப்பு வந்தோடு அதை விட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்காது. தாகம் உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் கூட்டுருவார். ஸோ தேவச்சனங்களே, அன்னைக்கு 10 நாள் தாகத்தோடு 120 பேர் கூடியிருந்தாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். தாகம் உள்ளவனை தண்ணீர்னால் நிரப்புவார். ஸோ நம்ம இதனுடைய அடுத்த பாகத்தை, அபிஷேகம் பெற்றால் என்ன நடக்கும், அபிஷேகத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ தேவஜனங்கள், எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இணைந்திருங்கள். உங்களுக்கு அருமையான நிகழ்ச்சிகள் கிடைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனல். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. ஸோ இதில் உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கூர்மையாக கேட்க வேண்டிய சப்ஜெக்ட் இதெல்லாம். ரொம்ப பிரோஜனமான சப்ஜெக்ட், வாழ்க்கைக்கு தேவையான சப்ஜெக்ட். அநேகர் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் போதுமா, அப்போவுமே பரிசுத்த ஆவி உள்ளே வந்துட்டாரா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா பிரோஜனமாக இருந்திருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஏசப்பா பிள்ளை தான், ஏசப்பாவோட வித்து உங்களுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்கள் மேலே வரணும், தங்கணும், நீங்கள் தேவ தங்கும் ஆலயமாக மாறணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும். அதனால தான் ஆண்டவர் காத்திருக்க வைத்தார். அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். ஆனாலும் ஏன் காத்திருந்தாங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற வேண்டும். அதனால தான் காத்திருந்தார்கள். அப்போதான் நம்ம ஊழியத்தை பெர்ஃபெக்டாக செய்ய முடியும், பரிசுத்த ஆவியின் சித்தம்படி. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். God bless you.